ஹலோ விவர்ஸ், வெல்கம் பேக் டு மாஸ் தமிழ் வியூ. நீங்கள் எல்லாருமே அட்லாண்டிஸ் தான் என்னென்னு குறைந்தபட்சம் ஓரளவுக்கு சரி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு பெரிய பழைய சிட்டி கடலுக்குள்ளே மூழ்கி போச்சுன்னு பிளேட்டோ சொன்னது மாதிரியான நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் நாம் இன்றைக்கி அட்லாண்டிஸை பற்றி பேச போகிறது என்னென்னா, ஒரு காமனான ஸ்டோரி இல்லை, இதுவரை காட்டியுமே யாரும் சொல்லாத சீக்ரெட்டான தியரிஸ் என்ன அதை பற்றினா மறைக்கப்பட்ட உண்மைகளை பற்றி. அதாவது அட்லாண்டிஸ் ஒரு சிட்டி மட்டும் இல்லை, சில எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அது ஒரு பெரிய பண்டைய உலக நெட்வொர்க்னு சொல்லி. ஸோ ஒரு இடம் மட்டும் இல்லை, பல நாடுகளை இணைத்த ஒரு அட்வான்ஸ்டான நாகரிகமாக இருந்திருக்கும்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் என்னென்னு சொல்லி நாம் பார்க்கலாம். ஸோ பெரும்பாலான மக்கள் என்ன சொல்கிறதுனா, இந்த அட்லாண்டிஸோட லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு சொல்லி இன்றைக்கி வரைக்குமே டிபேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அட்லாண்டிக் ஓஷன்லையா, இல்லைனா கிரீஸ் பக்கமா, அப்படியும் இல்லைனா அண்டார்டிகாலையான்னு சொல்லி. ஆனால் சிலருக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, பழமையான வேர்ல்டு மேப்பில் பார்த்தீங்கன்னா அதுக்கான க்ளூஸ் இருக்குதுன்னு சொல்லி. ஸோ அந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா அண்டார்டிகாவை ஐஸ் ஃப்ரீ போல் காட்டியிருப்பாங்க, அதாவது ஒரு பசுமையான நிலப்பரப்பு போல் அண்டார்டிகா அந்த மேப்பில் இருக்கும். ஆனால் மொடர்ன் சயின்ஸ் சொல்லுது என்னென்னா, அண்டார்டிகா மில்லியன் வருஷங்களாக ஐஸ் கவர்டால் தான் இருக்குதுன்னு சொல்லி. இப்போது அந்த மேப்ஸில் மட்டும் எப்படி ஐஸ் ஃப்ரீயாக அண்டார்டிகாவை காட்டியிருப்பாங்கன்னு சொல்லி ஒரு க்ளூ இருக்குது. இந்த எக்ஸ்பர்ட்ஸில் சொல்கிறாங்க என்னென்னா, இந்த மேப்பில் அட்லாண்டிஸ் நாகரிகத்தில் இருந்த பழமையான நாலேஜை காப்பி பண்ணி வந்திருக்கலாம்னு சொல்லி. அதாவது மேப்பில் சிட்டி லொக்கேஷனை மட்டும் காட்டாமல் அந்த நாகரிகத்தோட உலகத்தில் இருந்த நாலேஜ், ஜியோகிரஃபி, நேவிகேஷன், இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் ப்ரிசர்வ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா, இந்த அட்லாண்டிஸ்னு சொல்லக்கூடியது ஒரு சிட்டி மட்டும் இல்லை, அது பழைய உலகத்தோட குளோபல் நாலேஜ் பேஸ் மாதிரி இருந்திருக்கலாம் சொல்லலாம். சமீப காலங்களில் சில அண்டர் வாட்டர் இமேஜஸை சயின்டிஸ்ட் அனலைஸ் பண்ணியிருக்காங்க. கியூபா கோஸ்ட்லைன் கிட்ட பார்த்தீங்கன்னா 2000 ஃபீட்டு கீழே, அதாவது 600 மீட்டர்ஸு கீழே சோனார் ஸ்கேனில் சில பர்ஃபெக்டான ஜியோமெட்ரிக் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் பிரமிட்ஸ், ரெக்டாங்குலர் பில்டிங்ஸ், ஈவன் ரோட்ஸ் மாதிரியான ஃபார்மேஷன் எல்லாமே இருக்கிற மாதிரி தோணிருக்கு. கூபன் கவர்மெண்ட் டைவர்ஸ் கூட கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இது ஒரு மேன்மேட் போலன்னு சொல்லி. ஆனால் இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாம் ப்ரீ ஐசேஜ் காலத்தை சேர்ந்ததுன்னு சொல்கிறாங்க. அதை நேரடியாக அட்லாண்டிஸ்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அந்த காலத்துலேருந்து அட்லாண்டிஸில் இன்னொரு பிரான்ச் இல்லைன்னா அதோடைய ரிலேட்டடான இன்னொரு நாகரிகமாக இது இருக்கக்கூடும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா, இந்த அண்டர் வாட்டரில் இருக்கக்கூடிய அழிவுகள் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, அட்லாண்டிஸ் போல் அட்வான்ஸ்டான நாகரிகங்கள் இன்னும் பழைய காலத்தில் இருந்திருக்குன்னு சொல்லி. ஸோ அடுத்து ரொம்ப ரேரான ஒரு தியரி என்னென்னா, அந்த தியரியில் என்ன சொல்லப்படுதுன்னா, இந்த அட்லாண்டிஸ்னு சொல்லக்கூடிய நாகரிகம் நார்மலான எலக்ட்ரிசிட்டியை யூஸ் பண்ணலைன்னு சொல்லி. அதுக்கு பதிலாக அவங்க கிறிஸ்டல் எனர்ஜியை யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த காலத்தில் அவங்க ரொம்ப பெரிய பெரிய பவர் கிறிஸ்டல்ஸ் எல்லாம் வச்சுருந்துருக்காங்க. ஏன்னா இந்த கிறிஸ்டல் எர்த்தோட மேக்னெட்டிக் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணி அதே பவரை கன்வெர்ட் பண்ணி சிட்டி முழுக்க சப்ளை பண்ணியிருக்கு. ஸோ இது அந்த நகரத்துக்கு லைட், டிரான்ஸ்போர்ட், கம்யூனிகேஷன் சிஸ்டம் எல்லாமே கொடுத்துருக்கு. அதாவது நாம் இப்போ யூஸ் பண்ணுற எலக்ட்ரிசிட்டியை போல் இல்லாமல் அந்த கிறிஸ்டல்ஸ் தான் அந்த நாகரிகத்தோட பவர் சோர்ஸாக இருந்திருக்கு. அதுக்கப்புறமா சில டைவர்ஸ் பெர்முடா ட்ரையாங்கிள் பக்கத்தில் ட்ரைவ் பண்ணுறப்ப அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க அண்டர் வாட்டரில் டிரான்ஸ்பரண்டான பிரமிட் மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் பார்த்துருக்காங்கன்னு சொல்லி. சயின்டிஸ்ட் இதுக்கான இந்த ப்ரூஃபுமே இல்லைன்னு சொல்லாலுமே சில ரேடர் ரீடிங்ஸ்லாம் அந்த இடத்துல பிரமிட் ஷேப்பான ஆப்ஜெக்ட் இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதனால சில எக்ஸ்பர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பிரமிட் அண்ட் அட்லாண்டிஸில் எனர்ஜி டவர்ஸ் இல்லைனா ஜெனரேட்டர்ஸை இருந்திருக்கலாம்னு சொல்லி. இப்போ இந்த அட்லாண்டிஸோட மிஸ்ட்ரியை இன்னும் டீப்பாக்கக்கூடிய இன்னொரு மிஸ்ட்ரியை பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் பெர்முடா ட்ரையாங்கிள்னா இந்த உலகத்தோடைய ரொம்பவே மிஸ்டீரியஸான ஓஷன் ஏரியான்னு சொல்லி. ஸோ அந்த இடத்துல ஏராளமான ஷிப்ஸ், ஏரோப்ளேன்ஸ் அண்ட் ட்ரேஸே இல்லாமல் எல்லாமே டிஸப்பியர் ஆகியிருக்கு. சயின்டிஸ்டுக்கு கூட இன்றைக்கு வரக்காட்டியுமே இதுக்கான எக்ஸாக்டான ரீசன் என்னன்னு சொல்ல முடியலை. ஆனால் சில அட்லாண்டிஸ் ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த டிஸப்பியர் ஆகிறதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசன் பார்த்தீங்கன்னா வெதர் இல்லை, அது அட்லாண்டிஸ்டோட பழைய எனர்ஜி சிஸ்டம்னு சொல்லி. அது ஆக்டிவாக இருக்கிறதால தான் இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அட்லாண்டிஸ் பார்த்தீங்கன்னா நீரில் மூழ்கினதுக்கு அப்புறமா அந்த சிட்டியில் இருந்த எனர்ஜி கோர்ஸ் எல்லாம், அதாவது அந்த கிறிஸ்டல் பவர் சிஸ்டம் எல்லாம் இன்னுமே கடலோட ஃப்ளோரில் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஸோ அந்த எனர்ஜி கோர்ஸ் இன்னுமே எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டோட கண்டெக்டில் இருக்குது. ஸோ அதனால தான் அந்த இடத்துல எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டிஸ்டர்பன்ஸ் உருவாகுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான பார்த்தா சில நேரங்கள் அந்த ஏரியாவில் ஏர்பிளைன்ஸுக்கெல்லாம் காம்பஸ் டிரெக்ஷன் சேஞ்ச் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ரேடியோ சிக்னல்ஸ் எல்லாம் சடன்லி பிளாக் அவுட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் கடலில் இருக்கிற கப்பல்களுக்கு நேவிகேஷன் டோட்டலி கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஃப்ளக்சுவேஷன் பார்த்தீங்கன்னா, அதாவது நார்த்லேருந்து சவுத் டிரெக்ஷனுக்கு கண்டினியூஸ்லி ஷிஃப்ட் ஆகிக்கிட்டே இருக்குது.
ஸோ அதனால தான் பிளேன் பைலட் ஷிப்பில் இருக்கிற கேப்டன்ஸ் எல்லாம் டிரெக்ஷன் டோட்டலி ராங்காக காட்டுது. ஸோ அந்த தியரி என்ன சொல்லுதுன்னா, இந்த அட்லாண்டிஸ் நாகரிகம் 1000 வருஷங்களுக்கு முன்னாடி அந்த மேக்னெட்டிக் எனர்ஜியை அவங்களோட கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த சிட்டி மூழ்கினதுக்கு அப்புறமா அந்த சிஸ்டம் யாராலுமே கண்ட்ரோல் பண்ணப்படலை, அது அன்கண்ட்ரோல்டாக மாறுது. அதனாலே அது கடலோட ஃப்ளோரை டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் அந்த பெர்முடா ட்ரையாங்கிள் ஏரியா இன்னுமே அன்பிரடிக்டபிளாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் டேஞ்சரஸாக இருக்குதுன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அது ஒரு நேச்சுரல் ஓஷன் பிளேஸ் இல்லை, அது அட்லாண்டிஸோட லெஃப்ட் ஓவர் எனர்ஜி ஜோனாக இருக்கலாம்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. பழமையான ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அட்லாண்டிஸ் மக்கள் நார்மலான ஹியூமன்ஸ் மாதிரி இல்லை, அவங்க ஜெனட்டிக்கலி அட்வான்ஸ்டான மனிதர்கள்னு சொல்லி, அதாவது மனிதனோட லெவலுக்கு மேலவும் ஒரு லெவல் உயர்ந்தவங்களாக இருந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சிலர் என்ன நம்புகிறாங்கன்னா, இவங்க ஏலியன்ஸோட ஹைப்ரிட்டாக இருந்திருக்கலாம்னு சொல்லி, இல்லைன்னா கடவுளோட மரபு வழி வந்தவங்களாக இருந்திருக்கலாம்னு சொல்லி. ஏன்னா பழமையான ரைட்டிங்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கு என்னென்னா, அந்த அட்லாண்டிஸ் மக்களுக்கு டெலிபதி இருந்திருக்குன்னு சொல்லி, அதாவது மைண்ட் கம்யூனிகேஷன் இருந்திருக்குன்னு சொல்லி, அண்ட் லெவியேட்டேஷன் சொல்லக்கூடிய கிரவுண்டில் இருந்து ஃப்ளோட் பண்ணக்கூடிய எபிலிட்டியும் அவங்களுக்கு இருந்திருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் ஹீலிங் எனர்ஜி, ஈவன் எனர்ஜியை கண்ட்ரோல் பண்ணுற பவர் கூட அவங்கக்கிட்ட இருந்திருக்குன்னு சொல்லப்படுது. இதெல்லாம் நார்மலான ஹியூமன் டெக்னாலஜிக்கு இல்லை. ஸோ இது ஆல்மோஸ்ட் சூப்பர் நேச்சுரல் லெவலில் இருந்திருக்கு. ஆனால் அட்லாண்டிஸ் அழிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாருமே இறந்து போயிட்டாங்கன்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்திருக்கோம். ஆனால் அப்படி இல்லை. இந்த திரைப்படி என்ன சொல்கிறாங்கன்னா, சிலர் அங்கேருந்து தப்பிச்சு எஸ்கேப் பண்ணி உலகத்தில் இருக்கக்கூடிய வேறு பகுதிகளுக்கு போயிருக்காங்கன்னு சொல்லி, எகிப்த், பேரு அண்ட் இந்தியா போன்ற இடங்களுக்கு அவங்க போயிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் அந்த இடங்களில் சூப்பர் அட்வான்ஸ்டான நாலேஜ் டெவலப் ஆகியிருக்குன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. எகிப்தில் பிரமிட்ஸை ஸ்டார்ஸோட பர்ஃபெக்டாக அலைன் பண்ணியிருக்கிறது. அண்ட் பேரில் இருக்கிற நஸ்கா லைன்ஸ் அது வானத்திலிருந்து பார்த்தா மட்டுமே பார்க்கக்கூடிய மார்க்கிங்ஸாக இருக்குது. அண்ட் இந்தியாவோட பழமையான டெம்பிள்ஸோட ஆர்கிடெக்சர், காஸ்மிக் கல்குலேஷன் இதெல்லாம் பார்க்குறப்ப இந்த அட்லாண்டிஸ்டோட லாஸ்ட் நாலேஜாக தான் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சிலர் நம்புகிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு டிஎன்ஏ தியரி கூட இருக்குது. அது என்னென்னா, மாடர்ன் ஹியூமன்ஸில் சில ரேரான ஜீன்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் இந்த அட்லாண்டிஸ் ரேஸ்லேருந்து தான் வந்திருக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால தான் சில மனிதர்கள் எக்ஸ்ட்ராடினரி இன்டெலிஜென்ஸாக இல்லைனா ஃபிசிக்ஸ் எபிலிட்டியை ஷோ பண்ணுறாங்கன்னு சொல்லி. ஸோ இதெல்லாமே அட்லாண்டிஸோட ஜெனட்டிக் எக்கோவாக இருக்கலாம்னு சொல்லி அவங்க நம்புகிறாங்க. ஸோ காய்ஸ், அட்லாண்டிஸ் நீருக்குள்ள மூழ்கினத்துலேருந்து அதோட கதை மட்டும் மூழ்கலை, அந்த நாகரிகத்தோட உண்மையும் கடலோட மூழ்கி இருக்கு. ஸோ அந்த உண்மையை கண்டுபிடிக்கணும்னா கடலோட ஆழத்தில் போய் தான் நாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அடுத்து இதே போல் எந்த நாகரிகத்தோட கதை வேண்டும்னு சொல்லி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை அடுத்து சந்திக்கிறேன். Until then, stay curious, stay safe.